ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. கொக்கோகோலா ஐபிஓ வரப்போகுது, ஓயோட ஐபிஓ வரப்போகுது, என்ஹெச்பிசியோட ஓஎஃப்எஸ் அதை அப்ளை பண்ணலாமா வேணாமா, விப்ரோவோட பைபேக், விப்ரோ வந்து புதுசாக ஒரு ஏஐ கம்பெனியை வாங்கியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய ஐடி கம்பெனிஸ் நிறைய ஏஐ டீல்ஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நேற்று ஈவினிங்லேருந்து இன்றைக்கி காலையிலக்குள்ளார கிஃப்ட் நிஃப்டி வந்து சுற்றுன்னு சுற்றிடுச்சு. ஐடி கம்பெனியெல்லாம் வந்து பட்டையை கிளப்பிருக்கு. இது எல்லாத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களை மாதிரியே ஷேர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஈவினிங் நம்மளோட நியூஸ் அனாலிசிஸில் நம்ம பேசினது தான். ஈரான் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே பேச்சுவார்த்தையில் எதுவும் கிடையாது, எதுவும் இருந்தாலும் நம்ம சண்டை போட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே க்ரூட் ஆயிலோட விலை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அமெரிக்கன் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 150 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன் காமிக்குது. கோல்டு ப்ரைஸஸ் 1.5% அளவுக்கு விழுது. காரணம் என்னென்னா, ஈரான் கூடவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் பண்ணாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை கம்ப்ளீட்டாக நாங்கள் மூடுறோம். ஸ்டேட் ஆஃப் பாப் அல்மந்தீப், அந்த கீழே ரெட் சீயில் இருக்கு இல்லையா, அதையும் நாங்கள் மூடுறோம். ஹவுத்திஸையும் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறோம். எல்லா ஃப்ரண்ட்லேயும் எங்களோட ரெசிஸ்டன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஈரான் டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின நாள் இஸ்ரேல் லெபனான் மேலே மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கு ஹெஸ்புல்லாவோட லீடர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. என்னையா சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் அடிச்சுட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டானுங்க. இதுக்கு மேலே பேச்சுவார்த்தையில் இல்லை, வா ஒன்றாவே சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேசஸ் மேலேயே அட்டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது சொன்ன உடனே ட்ரம்ப் வந்து முதல்ல சவடால் விடுறாரு. அப்படியா, இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா எனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு. அண்ட் கரெக்டாக அமெரிக்கன் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களோட டைமிங்கில், அமெரிக்கன் டைமிங்கில் மத்தியானம் 1:45 நம்ம டைமுக்கு நைட்டு ஒரு 10-10:30 மணின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு அப்டேட் வருது. இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து ஈரான் கிட்ட பேசிட்டாராம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோட பேச்சுவார்த்தை முழு வேகத்தில் போயிட்டுருக்கு, ரேபிட் பேஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அதை தொடர்ந்து இன்னொரு அப்டேட் பண்ணுறாரு. நான் நெத்தன்யாகுக்கிட்டையும் பேசிட்டேன், ஹிஸ்புல்லாவோட லீடர்ஸ்கிட்டையும் பேசிட்டேன், 2 பேருமே சண்டை போடுறதை நிறுத்த போகிறாங்க, கூடிய சீக்கிரமே நெகோசியேஷனுக்கு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை நம்பி அமெரிக்கன் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்குது. அங்கே என்விடியா கம்பெனி இருக்குல்ல, அவங்க வந்து பிசியில் போடக்கூடிய சிப்ஸை வந்து உற்பத்தி பண்ண போகிறோம், தயாரிச்சிட்டோன்ற மாதிரி சில அப்டேட் கொடுக்குறாங்க. அதனால் அந்த கம்பெனி 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால அமெரிக்கன் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் நேற்று க்ளோஸ் ஆகுது. அண்ட் அந்த பாசிட்டிவிட்டி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக முடியுது. அந்த 150 பாயிண்ட் கேப் டவுன்ஸ் இல்லையா, அது வந்து ஃப்ளாட்டாக முடியுது. கோல்டு ப்ரைஸஸும் ரெக்கவர் ஆகுது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் ஓரளவுக்கு கூல் டவுன் ஆகுது. இன்றைக்கி காலையில் 6:30 மணிக்கு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது மறுபடியும் ஒரு செல் ஆஃப். காரணம் என்னென்னா, ஏஷியன் மார்க்கெட்டில் எல்லாமே ஒரு பயங்கரமான செல் ஆஃப். கொரியன் இண்டெக்ஸ் வந்து 1.5% மேலே விழுது. ஜாப்பனீஸ் நிக்கி இண்டெக்ஸ் 1% அளவுக்கு விழுது. நம்மளோட மார்க்கெட் 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் காமிச்சது. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில மினிஸ்டர்ஸு நம்ம வந்து அமெரிக்கா சொல்கிறது எதுக்கு கேட்கணும், நம்ம பாட்டி நம்ம அட்டாக்கை பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நெத்தன்யாகு என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே ஈரான் அடிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை, இதுக்கு மேலே அவங்க நினச்சா கூட முன்னே இருந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அவங்களால மாற முடியாதுன்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால், காலையில் அமெரிக்காவோட செய்தி ஊடகம் ஆக்சியோஸ் கிட்ட வந்து ஒரு செய்தி வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து நெத்தன்யாகு கிட்டே இந்த கீழ்கண்ட வார்த்தைகளை சொல்லியிருக்காராம். நீ இப்போ ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் உன்னை காப்பாற்றிட்டு இருக்கேன். ஆனால் நீ பண்ணுற இந்த வேலையால் உன் மேலே எல்லாருக்கும் கோவம் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன் இஸ்ரேல் மேலேயே எல்லாருக்கும் கோவம் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். இதன் காரணமாக லெபனான் மேலே பண்ணக்கூடிய தாக்குதலை நிறுத்தி வைக்கிறதுக்கு நெத்தன்யாகு யோசிச்சுட்டு இருக்கதா சில அப்டேட் வந்தது. இதை நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியுது. இருந்தாலும் கூட லெபனான் மேலே பண்ண இருந்த கிரவுண்ட் அட்டாக்ஸ், அதாவது தரைப்படையை வந்து உள்ளே செலுத்தலான்னு இந்த பிளானை வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நேற்று இந்த அப்டேட்டெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஈரானோட ஐஆர்ஜிசி ஒரு கார்கோ ஷிப்பை மிசைலால் அடித்து தாக்கியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கு அந்த கார்கோ ஷிப் சேதம் அடைஞ்சது. அந்த வீடியோலாம் இன்டர்நெட் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆச்சு. அண்ட் மேற்கொண்டு இவனுங்க என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா சாமி முடியல, எப்போ தான் இவனுங்க முடிக்க போகிறானுங்கன்னு தெரியல. அண்ட் இன்றைக்கி காலையில் நம்மளோட மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, கிஃப்ட் நிஃப்டி சொன்ன மாதிரி. அண்ட் உடனே நம்மளோட லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாட்ஸ்அப் சேனலில் போட்டோம். 23,263 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,145 தான் மிகப்பெரிய சப்போர்ட், அதை பாருங்கன்னு சொன்னோம். ஆனால் மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் 23,229 வந்து வந்தது. அங்கேருந்து ட்ரேடாக ஆரம்பித்ததே வந்து பார்த்தீங்கன்னா 23,263க்கு மேலே தான். அதுக்கப்புறம் அந்த லெவலை வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. அண்ட் காலையிலேருந்து மத்தியானம் வரையும் 23,350 ஒரு 2 முறை டெஸ்ட் பண்ணிச்சு மார்க்கெட். மேலே போகுது மறுபடியும் கீழே வருது, மேலே போகிறது மறுபடியும் கீழே வருது. 3வது முறை ஒரு 12:30 மணிக்கு மேலே
மறுபடியும் 350 கிட்ட போகும்போது அதை பிரேக் பண்ணிவிட்டு 23,500 வரை ரேலி ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 23,453 ஒரு சப்போர்ட்டும் எடுத்துச்சு. அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் காலையில் 9 மணிக்கே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சில நாட்களுக்கு இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை முடிகிற வரையும் நிஃப்டி 24,000 பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுற வரையுமே இந்த லெவல்ஸ் எல்லாம் அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணும். ஏன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த லெவல்ஸை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் அதனாலே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடிங் டே வந்தது. ஒரு நல்ல எக்ஸ்பைரி டேவாக இன்னைக்கு இருந்தது. அண்ட் மேக்ஸிமம் இன்னைக்கு எல்லாருமே லாபத்தை சம்பாதிச்சிருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டை பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 2,032 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1,285 கம்பெனிஸ் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் மத்தியானத்துக்கு மேலே நிஃப்டி பாசிட்டிவாக மாறி இருந்தாலும் காலையிலேருந்தே ஐடி செக்டார் பாசிட்டிவ் வந்தது. காலையில் ஓப்பன் ஆகும்போதே 1.5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது ப்ரீ மார்க்கெட்லேயே. அண்ட் அதுக்கப்புறம் 2%, 3%, 4%, 4.5% வரைக்கும் பாசிட்டிவ் வந்தது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நிஃப்டியில் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் அளவுக்கு ஐடி கம்பெனிஸ் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணது பாசிட்டிவாக. இன்ஃபோசிஸ் வந்து 51 பாயிண்ட்டும், டிசிஎஸ் 34 பாயிண்ட்டும், HCL டெக்னாலஜிஸ் 11 பாயிண்ட்டும் நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது. அண்ட் HDFC பேங்க் ஒரு 20-25 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணது. அதை வந்து ஐசிஐசி பேங்க் அப்படியே இழுத்து விட்டுடுச்சு. அது வந்து நெகட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணது. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ஓவரால் ஐடி செக்டார் இன்னைக்கு 4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 3 நாளில் ஐடி செக்டார் 8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனோட 52 வீக் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிகவர் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம நேற்று அனாலிசிஸ் இல்லை முன்னாடி நேற்று பார்த்தவங்க என்னமோ இந்த NVIDIAவோட CEO வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, ஏஐனால வேலைகள் போகும்னு சொல்றது கம்ப்ளீட் நான்சென்ஸ்னு சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த Naukri.com இருக்கு இல்லையா, அவங்களோட பேரண்ட் கம்பெனி இன்ஃபோஏஜ் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, Naukri வெப்சைட்டில் இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ்க்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் வரல, ஸ்டேபிளாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ மிஷின் லேர்னிங் மாதிரியான ஜாப்ஸுக்கு ஹையரிங்ஸ் 22% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐடி கம்பெனிஸ் தொடர்ந்து ஏஐ டீல்ஸை வந்து சைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. புதுசாக ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸை லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பற்றி பின்னாடி நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் பார்த்துக்கலாம். ஸோ இதன் காரணமாக தான் இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அண்ட் இன்னமும் கூட ஐடி கம்பெனிஸ் அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆந்த்ரோபிக் வந்து பிப்ரவரி மாதம் வந்தது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஆந்த்ரோபிக் வந்ததுலேருந்து கிளாட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை போயிடுமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்தை இந்த இன்ஃபோஏஜோட ஸ்டேட்மெண்ட்டும் சரி, NVIDIAவோட CEO சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் சரி முழுக்க வந்து தப்புன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் ஓரியன்டாக பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கான ட்ரேட் டீல் கூடிய சீக்கிரமே சைன் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை RBIயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் வரப்போது. அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றாமல் நியூட்ரலாக வச்சாலே போதும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினானா அது மறுபடியும் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் வீழ்த்தும். அந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அண்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் STTயை வந்து குறைக்கணும். அது நடந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நடந்துச்சுன்னா நம்மளோட மார்க்கெட்டும் தாய்வான், சவுத் கொரியா மாதிரி போகலாம். காரணம் என்னென்னா, போன வாரம் தாய்வான் நம்மளை தாண்டி போனோன்னா இன்றைக்கி சவுத் கொரியா நம்மளை தாண்டி போயிட்டான். இப்போ இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங்கில் வந்து பார்த்தோம்னா 7வது இடத்துக்கு போயிடுச்சு. அண்ட் தயவு செஞ்சு கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்து மறுபடியும் நம்மளை 4வது இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுப்போம். அண்ட் இந்த அளவுக்கு நம்மளோட மார்க்கெட் விழுந்தது காரணம் நம்மளோட ருப்பி டிப்ரிஷியேட் ஆனது ஒரு காரணமாக சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, சவுத் கொரியாவோட மார்க்கெட் 2021லேருந்து 24 வரையும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஃப்ளாட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு ரேலி வந்தது. அதுக்கான காரணம் செமிகண்டக்டர் செக்மெண்ட்டில் வந்த ரேலி தான். அண்ட் அதே மாதிரி நம்மளோட மார்க்கெட்டும் 2.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஃபண்ட்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கண்ட்ரி டு கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் சீப்பாக இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு வந்து அவங்களோட ஃபண்ட்ஸை மாற்றிடுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான ஒரு சின்ன ட்ரிகராக கவர்மெண்ட் வந்து இந்த LTCGO இல்லை STTO குறைச்சா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் மற்ற செக்டார்ஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் இந்த மந்த்லி சேல்ஸ் டேட்டா வந்து நேற்றுலேருந்து இன்றைக்கி வரையும் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் எல்லா சேல்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு சில கம்பெனிஸ் தவிர மற்ற எல்லா கம்பெனிஸும் நல்ல சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட ஆட்டோ செக்டார் நேற்று நெகட்டிவாக இருந்தது. இன்றைக்கி வந்து 0.7% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் FMCG 0.76% பாசிட்டிவாக இருக்குது. மணி கண்ட்ரோலில் ஒரு ஆர்டிக்கலை படித்தேன். IMD இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை வந்து தமிழ்நாடு கேரளாவில் ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் போன வாரத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. மேபி அது புயலின் காரணமாக கூட இருக்கலாம். அண்ட் மற்ற செக்டார் ஃபார்மா செக்டார் 0.8% நெகட்டிவாகவும், ஹெல்த் கேர் செக்டார் 0.5% அளவுக்கு நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது $4,500 இருக்குது. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 16,000லையும்,
22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 16,670 ரூபாயும் இருக்குது. அண்ட் சில்வர் ஒரு கிலோக்கு 2,70,000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது $94.75 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்னைக்கு $95.27 மறுபடியும் வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. எஃப்ஐஐஸ் இன்னைக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இன்றைக்கும் விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 8,362 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஏஎஸ் 9,589 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல் பண்ணுறாங்க. மேபி ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் அவங்க ரேட் ஹைக் ஏதாவது எதிர்பார்த்து பயப்படுறாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி என்ன செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு நம்ம அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வைலண்ட்டாக இருக்கும் மார்க்கெட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்க்கு வந்தோம்னா என்ஹெச்பிசி அவங்களோட ஓஎஃப்எஸ் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நான் ரீட்டைல் கேட்டகரி அப்ளிகேஷன் போடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஓஎஃப்எஸ் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக கோல் இந்தியா அளவுக்கு இது வந்து அட்ராக்டிவாக அப்ளை பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 72 ரூபாயில் இருக்குது. இன்றைக்கி காலையில் பயங்கரமான ஒரு செல் ஆஃப். ஏன்னா நேற்று வந்து 79 ரூபாயில் வந்து முடிஞ்சிருந்தது. பயங்கரமாக வந்து ஓப்பன் மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து அந்த ரேட் வந்துருச்சு. இவங்களோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து 71 ரூபா. ₹1 நீங்கள் இதை அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அப்படி இருந்தால் கூட நான் ரீட்டைல் கேட்டகரியிலே வந்து பயங்கரமான சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. 3 மடங்கு அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. அண்ட் இது வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமா கடந்து போயிடுங்க. அண்ட் அனந்த்ராஜ் ஹரியானா கவர்மெண்ட்டோட ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. ஹரியானாவில் 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த முதலீடு மூலிமா ஏஐ அண்ட் டேட்டா சென்டர் கிளவுட் சர்வீசஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது அனந்த்ராஜுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இந்த மாதிரி எம்ஓஇ சைன் பண்ணும்போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. கரண்ட் பில்லை கம்மி பண்ணுறது, லேண்டை கொடுக்கறது, தண்ணியை கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இது அனந்த்ராஜுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் கொக்கோகோலாவோட ஐபிஓ 2027 வரப்போது. அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்துஸ்தான் கொக்கோகோலா ஹோல்டிங் அப்படின்ற ஒரு ஹோல்டிங் கம்பெனி தான் இந்தியாவில் கொக்கோகோலாவோட பாட்டிலிங்காக மிகப்பெரிய ஒரு ஷேரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஐபிஓ வந்து வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக வருண் பிவரேஜஸோட ஷேர் ப்ரைஸ் 2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 பேருமே ஒரே செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக வருண் பிவரேஜஸ் வந்து அதனோட ஆல் டைமையே பிரேக் பண்ணி போகலை. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் விப்ரோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2% அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. விப்ரோவோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு அந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஒரு நியூஸ் இருக்குது. என்னன்னா இவங்க ஆக்னி குளோபல் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து 20% அளவுக்கு ஸ்டேக்ஸை வாங்க போகிறாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து இந்த கம்பெனியில் ஸ்டேக்ஸ் இருக்குது. அடிஷ்னலாக ஸ்டேக்ஸை வாங்க போகிறாங்க $28 மில்லியன் கொடுத்து. அண்ட் இந்த அக்விசேஷன் ஜூன் 5ஆம் தேதிக்குள்ளார முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 5ஆம் தேதி தான் இவங்களுக்கான ரெக்கார்ட் டேட். எதுக்கு? பைபேக்கு. ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஷேர்ஸை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பைபேக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்னமும் கூட $240 $45 பைபேக் ப்ரைஸ். இப்போ கூட இவங்க $209 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக வந்து விப்ரோவோட பைபேக்கெல்லாம் எப்போ வருதோ அந்த பைபேக் முடிஞ்சதுக்கப்புறம் அதை விட பல மடங்கு விப்ரோவோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து அவங்களோட பைபேக் வந்த போது இதே மாதிரி தான் நடந்தது. பைபேக் ப்ரைஸை விட பல மடங்கு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பல மடங்குனா அதை விட அதிகமாக அவங்களோட ஷேர் ப்ரைஸ் கம்மிங் டேஸில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹீரோ மோட்டார் கார்ப் அவங்களோட மே மந்தோட சேல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் 78% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா மிராய் அசட் ஏஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பேங்க்கில், இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் 4.9% ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஆர்பிஐ கிட்ட அப்ளிகேஷனை போட்டிருப்பாங்க போல இருக்குது. சார் நாங்கள் கொஞ்சம் ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பேங்க்கில் நீங்கள் 9.5% அளவுக்கு நீங்கள் ஸ்டேக்ஸை வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிஸ்க்ளோஷர் என்னென்னா ஈக்விட்டாஸில் நான் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கேன். அண்ட் ஓலா எலக்ட்ரிக் அவங்களோட QIP வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸோட 5% டிஸ்கவுண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான், நம்மள மாதிரி ரீட்டைல் பிளேயர்ஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா இந்த அளவுக்கு வீக்காக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மேபி அவங்க வந்து பிலீவ் பண்ணலாம், இல்லை வந்தால் வரட்டும் வரலைன்னா போட்டும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நினைக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்மள மாதிரி சின்ன பிளேயர்ஸ் இந்த அளவுக்கு ரிஸ்க்கான இடத்துல இறங்கக்கூடாது. அண்ட் அடுத்து இமாமி அவங்களோட அக்விசேஷனை இன்கட் டிஜிட்டலில் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி வந்த அப்டேட். அதாவது இன்கட் டிஜிட்டல்ன்றது ஒரு ஆன்லைன் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை விற்பாங்க. இந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 59.69% ஷேர்ஸ், 60% ஷேர்ஸ் வந்து இவங்க வந்து காசை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அந்த அக்விசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது இமாமிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து கோஃபோர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஏஜென்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸா ஏஜென்டிக் ஏஐ அந்த லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்.
இந்த ஏஐ ஏஜென்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுக்கு அது அதோட ஆப்ரேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோஃபோர்ஜுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் நேற்றுலேருந்து வேதாந்தோட ஷேர்ஸ் நேற்று இன்னைக்கு 2 நாள் சேர்த்து 6% அளவுக்கு இருந்திருக்கு. அதுக்கு காரணம் இவங்களோட சில ஆஃபீஸில் வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பார்த்திங்கன்னா சோதனைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் அது எதனாலன்னா ஃபெமா கேஸ் ரிலேட்டடாக வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இவங்களோட ஷேர் ப்ரைஸில் ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்துஸ்தான் ஜிங்க் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து இன்ட்ராடேல பயங்கரமாக விழுந்தது. எண்ட் ஆஃப் த டேல ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. இவங்களோட ஷேர் ப்ரைஸ் விழுந்தது காரணம் ஜிங்கோட விலையை இவங்க ஒரு டன்னுக்கு 3300 குறைச்சிருக்காங்க. லெட்டோட ப்ரைஸஸில் ஒரு டன்னுக்கு 2500 குறைச்சிருக்காங்க. இது வந்து இந்துஸ்தான் ஜிங்க்கு ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இந்துஸ்தான் ஜிங்கோட இந்த நெகட்டிவிட்டியும் வேதாந்தக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இன்டெலெக்ட் டிசைன் அவங்களும் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா யூகே அண்ட் யூரோப்பில் ஏஐ டிஜிட்டல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது இன்டெலெக்ட் டிசைனுக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அண்ட் இதை தான் நான் சொன்னேன், நம்மளோட ஐடி கம்பெனிஸ் தொடர்ந்து ஏஐ டீல்ஸை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஏஐ டீல்ஸை சைன் பண்ணிட்டு இருக்காங்க, ஏஐ ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாருக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும். இத்தனை நாள் ஐடி செக்டாரில் பேஷன்ஸாக இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரிவார்டிங்காக இருக்கும். அண்ட் இன்ஃபோசிஸ் இன்னொரு ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஏஐ எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஸ்டோரி டெல்லிங் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ரீடர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது இன்ஃபோசிஸ்க்கு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இது இல்லாமையும் கூட இன்னைக்கு இன்ஃபோசிஸ் வந்து பாசிட்டிவாக ரேட் பண்ணியிருக்கும். மேபி இதுவும் கூட வந்து 6% ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கலாம். அண்ட் ஓயோ அவங்களோட ஐபிஓக்கு செபியோட அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க ஐபிஓ மூலிமா 6650 கோடி ரூபாய் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஓயோட ஐபிஓ வரப்போகுதுன்றதை நம்மளுக்கு சிக்னலாக காமிக்குது. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூட் ஆயிலோட விலை $95 பக்கத்தில் இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிக்குது. அதாவது 3:30 மணிக்கு கிஃப்ட் நிஃப்டி இருந்ததுலேருந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு 30 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிக்குது. அமெரிக்கன் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அவங்களோட நாஸ்டாக் ஃப்ளாட்டாக இருக்குது. அவங்களோட S&P 500 அதுவும் ஃப்ளாட்டாக இருக்குது. ஈவன் கோல்டு ப்ரைஸஸ் $4505 $10 அளவுக்கு முன்ன பின்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டோட பொசிஷன். ஈவன் யூரோப்பியன் மார்க்கெட்டும் கூட +or- அளவுக்கு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேற்கொண்டு ஏதாவது முக்கியமான அப்டேட் இருந்துச்சுன்னா அதை நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான அப்டேட் இருந்தால் நம்ம வந்து ஷார்ட்ஸ் ஃபார்மில் வீடியோவை போடுறேன். ஆனால் நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இப்போ ஈவினிங்லேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் நடந்த அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு சீரியஸ் இன்வெஸ்டராக இருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை என் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.